திருட்டுத்தனமாக லாரி உரிமையாளர்கள் இந்த டாடா அசோக் லைலண்ட் பழிதீர்த்துக் கொண்டிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் மட்டும் 41 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் சங்ககிரி லாரியில் செத்தவர்கள் 26 பேர். அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த லாரி உரிமையாளர்களுக்கு வாடகை நிர்ணயம் செய்யலாம். ஓட்டுநர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். அரசாங்கம் முட்டாள் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இருவரும் அவசியமில்லாத சட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் மூலமாக வாடகை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே, எனவே மாநில அரசாங்கத்தை வற்புறுத்தி ஃபிக்சேஷன் ஆஃப் ரேட், ஒரு ஆட்டோ ரிக்ஷாவுக்கு வாடகை நிர்ணயம் இருக்கிறது, பஸ்ஸுக்கு நிர்ணயம் இருக்கிறது, அதுபோல லாரி உரிமையாளர்களுக்கு ஏன் இல்லை? அப்படி விஎல்டிடி பொருத்தி விட்டு அந்த பேரிங் பட்டனை அமுத்தினால் எங்காவது விபத்து நடந்த இடத்திற்கு இதுவரையில் எங்காவது ஒரு அதிகாரி வந்திருக்கிறாரா? இந்த விஎல்டிடியை பொருத்தி பேனிக் பட்டனை பொருத்தி திருட்டுத்தனமாக லாரி உரிமையாளர்கள் இந்த டாடா அசோக் லைலண்ட் பழிதீர்த்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் பத்தாது என்று அந்தந்த மாநில அரசாங்கங்கள் பகல் கொள்ளை அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த ஈச்சலான் இன்ட்ரோடியூஸ் செய்தார்கள். தமிழகத்திலே தன்ராஜ் அவர்களே 4,43,00,000 கேஸ் போட்டிருக்கிறார்கள் ஈச்சலான். முழுதும் லாரி தொழிலுக்காகவும் லாரி உரிமையாளர்கள் நலனுக்காகவும் மட்டுமே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர், தற்போது AIMTC-யினுடைய சேர்மன், சிம்டாவினுடைய பொதுச் செயலாளர், எப்பொழுது அழைத்தாலும் எதற்காக அழைத்தாலும் உடனே பதிலளித்து நம் சங்க வளர்ச்சியில் நம்முடன் பயணிக்கும் நல்ல உள்ளம் கொண்டவர், சிறப்பு விருந்தினராக சிறப்பு செய்து கொண்டிருக்கும் டாக்டர் GR சண்முகப்பா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தற்போது டாக்டர் சண்முகப்பா ஐயா அவர்கள் நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய லாரி உரிமையாளர்களே, ஒரு சரியான வழியிலே ஒரு ATM மிஷின் அமைத்து எப்பொழுது வேண்டுமானாலும் பணம் எடுத்துக் கொள்ளலாம் என்று கடந்த 34 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு இதற்கு முன் பாடுபட்ட ATM மிஷின் அமைத்த தம்பி ஆசை தம்பி அவர்களே, அதற்கு பின்பு ஒரு அருமையான சூழ்நிலை உருவாக்கி இயக்கம் வளர வேண்டும் என்ற எண்ணத்திலே அரும்பாடுபட்ட தம்பி குமாரசாமி அவர்களே, செல்வராஜ் அவர்களே, அது அமைத்தால் மட்டும் போதாது, எதற்கு வேண்டுமானாலும் செலவு செய்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று 24 மணி நேரம் தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு டபுள் இன்ஜின் போல செயல்பட்டு கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, முருகேஷ் அவர்களே, எப்பொழுதும் தன்ராஜ் சொன்னது போல இந்த திருமண மண்டபம் வாழ்நாள் பூராவும் உங்களை நினைவு கொள்ளும் அளவுக்கு இந்த இயக்கத்தில் அரும் பாடுபட்டு இந்த இயக்கத்தில் நீங்கள் அந்த திருமண மண்டபத்தை செய்து கொண்டு இருப்பது இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலத்தில் இருக்கின்ற லாரி உரிமையாளர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு, வரும் நேரங்களிலே எனக்கு இருவரும் எச்சரிக்கை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். ஒருவர் 20 நிமிஷம் பேச வேண்டும், ஒருவர் 15 நிமிஷம் தான் பேச வேண்டும் என்று. ஆனால் எங்கள் மாநில தலைவர் எனக்கு கொடுத்து விட்டார், எவ்வளவு மணி நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் என்று. எனவே அவர் சொன்ன கருத்தை எடுக்க வேண்டும், இவர் சொன்ன கருத்தையும் எடுக்க வேண்டும். எப்படி இந்த TVS நிறுவனம் அமைத்து இன்று வரை TS சந்தானம் முதல் இன்று தினேஷ் வரை இந்த இயக்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களுக்காக நான்
எனக்காக மக்கள் என்று எண்ணிவிடாமல் அகில இந்தியாவில் இருக்கின்ற லாரி உரிமையாளர் அனைவருக்கும் ஒரு அரவணைத்து லாபம் அடைவதே என்ற நோக்கத்தில் என்றிருந்தால் இன்று இன்ஃபோசிஸ் போல பெரிய நிறுவனத்தை அவர்கள் நிறுவியிருக்கலாம். இருப்பினும் ஏழைப்பட்ட லாரி உரிமையாளருக்கு உதவி செய்ய வேண்டும் நம்முடைய கடமை என்று இன்று தினேஷ் வரை தொடர்ந்து இந்த டிவிஎஸ் நிறுவனம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அதே போல இந்த சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்கம் நடந்து கொண்டு வருகிறது. கடந்த 35-40 ஆண்டுகளாக, சுமார் 30 ஆண்டுகளாக கணக்கெடுத்து பார்த்தேன். 4 கூட்டத்தை தவிர 30 ஆண்டுகளாக கூட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. 1994 முப்பெரும் விழா ஆசை தம்பி தலைமையில், அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இந்த இயக்கத்திற்காக எப்பொழுது நீங்கள் அழைத்தாலும் அதற்காக உடனடியாக நாங்கள் உதவி செய்து வருகிறோம். அதுபோல இன்று குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் 200 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் அடுத்த கூட்டத்தில் அறிவிக்க இருக்கிறோம். ஒரு உதவி மையம் எப்பொழுது வேண்டுமானாலும் 24 மணி நேரமும். அதற்காகவே ஹைவேயிலே இப்பொழுது ராமு எரியூரில் ஒரு லாரி ஆபீஸை அமைச்சிருக்கிறார் ராமு அவர்கள். அதை சிம்டாவின் மூலமாக நாங்கள் அதை அப்ரூவல் செய்திருக்கிறோம். எனவே பல இடங்களில் இருக்கின்ற முறையை சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்கம் செக்ரட்டரி அவர்களுக்கு அனுப்புகிறோம். அதை பார்த்து உங்களுக்கு தேவையான உதவிகளை 24 மணி நேரம் செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் தயவு செய்து ஓட்டுநர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். கடந்த ஜூன் மாதம் மட்டும் 41 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் சங்ககிரி லாரியில் செத்தவர்கள் 26 பேர். ஒரே இடத்தில் 11 பேர் சாகடிக்கப்பட்டார்கள். நன்றாக நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். எவ்வளவு வேதனை என்றால் தலைவர் அவர்கள் போன் பேசுவதையே நிறுத்தி விடுகிறார் பாவம். தினமும் இது போல நிறைய சிரமங்கள். ஓட்டுநர்களை கண்டிப்பாக நீங்கள் மது அருந்தாமல் அனுப்ப வேண்டும். காரணம் என்னவென்றால் அரசாங்கம் முட்டாள் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இருவரும் அவசியமில்லாத சட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு லாரியில் மது அருந்தி வாகனம் ஓட்டினால் அதற்கு ஓனர் தான் காரணம் என்ற சட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார்கள். இது ஒரு மாபெரும் குற்றம். அதை கேட்பதற்கு ஆள் இல்லை. இதற்கு மேல்தான் சிம்டா மூலமாக இதை தொடர்ந்து வலியுறுத்த எங்காவது ஒரு விபத்து ஏற்பட்டு அவன் குடிபோதையிலே மரணம் அடைந்து விட்டால் அவன் மீது ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போட முடியவில்லை எங்களால். இது எவ்வளவு பெரிய குற்றம் என்று தினமும் என்னை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ட்ரிங்க் அண்ட் டிரைவ் என்று போட்டால் அந்த வண்டி விபத்துக்குள்ளானால் அதற்கு லாரி உரிமையாளர் தான் பொறுப்பாகிறார்கள். இதை எப்படி நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். 176, 163 விதியின்படி டாக்டர் மன்மோகன் சிங் அவர் 2005 ஆண்டிலே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை அறிவித்தார்கள். அதில் 58 விழுக்காடு பெண்கள், 28 விழுக்காடுகள் பின்தங்கிய வகுப்பினர்களுக்காக 100 நாள் வேலை திட்டத்தை அறிவிக்கிறார்கள். இப்பொழுது அதை மாற்றி அமைத்து அவ்வளவு பெரிய சட்டத்தையே மாற்றி அமைத்த மத்திய அரசாங்கம் 176, 163 ஏன் இது போல சட்டத்தை மாற்றக்கூடாது என்று பலமுறை கோரிக்கை வைத்தாலும் அவர்கள் கேட்டுக்கொள்வதில்லை. இது மிகவும் வேதனை அளிக்கிறது. அந்தந்த மாநிலத்திற்கு தகுந்த போல சட்டம். குறிப்பாக நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 17/7 தலைவர் அவர்களே, தன்ராஜ் குறிப்பாக தயவு செய்து 17/7/2020 ஆண்டிலே ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் மூலமாக வாடகை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே போராடினோம். அதற்காக ஒரு சட்டத்தை அமுல்படுத்தி அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த லாரி உரிமையாளர்களுக்கு வாடகை நிர்ணயம் செய்யலாம் என்ற சட்டத்தை வகுத்து அனுப்பியிருக்கிறார்கள். இதுவரையில் ஒரு சில மாநிலங்கள், எந்த மாநிலங்களும் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த மாநில அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் நாங்கள் விடாப்பிடியாக கர்நாடக மாநிலத்திலே இதை செய்து கொண்டு வருகிறோம். அடுத்து தமிழகத்திற்கு கூட கடிதம் அனுப்பியிருக்கிறோம். எனவே மாநில அரசாங்கத்தை வற்புறுத்தி ஃபிக்சேஷன் ஆஃப் ரேட்,
ஒரு ஆட்டோ ரிக்ஷாவுக்கு வாடகை நிர்ணயம் இருக்கிறது, பஸ்ஸுக்கு நிர்ணயம் இருக்கிறது. அதுபோல லாரி உரிமையாளர்களுக்கு ஏன் இல்லை என்று பலமுறை கேட்டதன் விளைவாக மத்திய அரசாங்கம் ஒரு தாக்கீது அனுப்பியிருக்கிறது அனைத்து மாநிலங்களுக்கும் ஃபிக்சேஷன் ஆஃப் ரேட்டில். எனவே அதை நாம் வலியுறுத்தி எப்படியாவது அந்த ஃபிக்சேஷன் ஆஃப் ரேட்டை தமிழகத்திலே, கர்நாடகத்திலே, தென் மாநிலத்திலே நாம் அதை வரவேற்க வேண்டும். ஒரு இந்தியாவிலேயே பழைய வாகனங்கள் பதிவு செய்தால் 31,000 கொடுக்க வேண்டும் என்று ஏன் எங்கள் மாநிலத்தில் வண்டிகள் கூட செய்ய வேண்டும் என்ற காரணத்தின் இருந்த பொழுது தமிழகத்தில் மட்டும் தன்ராஜ் தலைமையிலே ஒரு அருமையான வேலையை அவர் செய்திருக்கிறார். அதில் தேர்தல் வந்ததனால் 3 மாதம், இவரது முயற்சியால் 3 மாதம், 6 மாதங்கள் அதை தள்ளி வைப்பது உங்களுக்கு பெரிய வாழ்நாள் கிஃப்ட். பழைய வாகனங்கள் எல்லாம் முறையாக அனைத்து வாகனங்களும் பதிவு செய்யப்பட்டது. நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பழைய வாகனங்கள் 15 ஆண்டுகள் ஆனதுடனே 30,000 கட்டிவிட்டால் அதில் பொல்யூஷன் போய்விடுமா? அறிவு வேண்டாமா அரசாங்கத்திற்கு? ஆக்கப்பூர்வமான பணியை எங்களிடம் ஆர்குமெண்ட் செய்வதற்கு பல கடிதங்கள் எழுதினாலும் டெல்லியிலே யாரும் அமர்வதில்லை. அதே போல ஒரு சட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் VLTD. இது மாபெரும் கொடிய நோய். குறிப்பாக அதிகமான வண்டிகள் எடுத்தது தமிழ்நாடு என்று பறைசாற்றிக் கொள்கிறீர்களே தவிர ஒரு சட்டத்தை வகுத்து அந்த VLTD நிர்பயா கேஸ் 2012ஆம் ஆண்டு டெல்லியிலே நடந்த நிர்பயா அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட இழப்பினால் எங்காவது பெண்கள் கற்பழிக்கப்பட்டால் பஸ்ஸிலே, வாகனங்களிலே அதை உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பேனிக் பட்டனும் VLTD பொருத்த வேண்டும், AS 140 என்று கொண்டு வந்தார்கள். நாங்கள் அதை கடுமையாக எதிர்த்தோம். அது பல ஆண்டுகளாக இந்த பேசஞ்சர் பயணி செய்வர்களுக்கு ஃபிக்ஸ் செய்தார்கள். கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஏன், லாரிக்கு எதுக்காக தேவை என்று நாம் கேட்டோம். 112 கூப்பிட்டால் 2 நிமிடத்தில் போலீஸ் வந்துடுறான், ஹைவேல வந்து நிற்கிறான், எப்பவுமே மொபைல் நம்ம கையிலே இருக்கு. அப்படி இருக்கும்போது VLTD பொருத்துவதன் அவசியம் என்ன? அப்படி VLTD பொருத்தி விட்டு அந்த பேரிங் பட்டனை அமுத்தினால் எங்காவது விபத்து நடந்த இடத்திற்கு இதுவரையில் எங்காவது ஒரு அதிகாரி வந்திருக்கிறாரா? நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அயோக்கியத்தனமான வேலை, எவ்வளவு பெரிய கரப்ஷன், அதில் நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 3,500 ரூபாய் இருக்கின்ற அந்த VLTD 14,000 ரூபாய் கர்நாடக மாநிலத்திலே. அதற்காக ஒரு வழக்கை அரசாங்கத்திலிருந்து போட்டு கோர்ட்டு நிர்ணயம் செய்திருக்கிறது என்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 7,000 ரூபாய், 7,400 ரூபாய்க்கு VLTD பொருத்தலாம் என்று. ஆனாலும் அது 3,000 ரூபாய் தான் அதன் விலை மதிப்பு. இதெல்லாம் இருக்கட்டும். தயவு செய்து இங்கு அமர்ந்திருக்கின்ற டாடா அசோக் லைலண்ட், இந்தியாவிலேயே உங்களுடைய சட்ட திட்டத்திற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். ஆனால் ஒரு வாகனம் வெளியே வர வேண்டும் என்றால் அந்த வாகனத்தில் இருக்கின்ற அனைத்து பொருட்களும், அனைத்து வீல் பேரிங் ஆகட்டும், எல்லாமே ஸ்டேரிங் ஆகட்டும், எல்லாமே ஒரு சிஸ்டம் பிரகாரம் பூனாவில் இருக்கின்ற ஆட்டோமேட்டிவ் சென்டருக்கு செய்து அப்ரூவல் வாங்கி வந்தால்தான் RTO ஆபீஸில் பதிவு செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வார்கள். ஆனால் 2018ஆவது ஆண்டு இறுதியில் 2019ஆவது ஆண்டு இந்த VLTD-யை பொருத்தி, பேனிக் பட்டனை பொருத்தி திருட்டுத்தனமாக லாரி உரிமையாளர்கள் இந்த டாடா அசோக் லைலண்ட் பழிதீர்த்துக் கொண்டிருக்கிறது. நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசாங்கம் மட்டுமல்ல, காரணம் என்னவென்றால் அரசாங்கம் மட்டுமல்ல, இந்த மேனுஃபேக்சர்கள் செய்கிற கொடுமை. அதற்காக தான் பல கூட்டத்திலே நான் TVS நிறுவனத்திற்கு சொன்னேன், அசோக் லைலண்ட் தயாரிப்பது, டாடா தயாரிப்பது, நீங்கள் உண்மையாக செயல்பட்டு கொண்டு வருகிறீர்கள். அங்கு அந்த லாரிக்கு தேவையான 32 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குவதை 16 லட்சத்திலே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது. நீங்களேன்
அந்த வண்டி வாகனங்கள் எல்லாம் ஃபிட் செய்து டிவிஎஸ் என்று பெயர் போட்டு கொடுக்கக்கூடாது என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பே நான் ரிக்வெஸ்ட் செய்தேன். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த காரணத்தினால் அந்த VLTDயை நீங்கள் அப்ரூவல் செய்து கொண்டு வந்த பின்பு அதை எங்களிடம் மறைக்கிறீர்கள்? 40,000 ரூபாய் அதற்காக எங்களிடம் பணம் கையூற்று என்று சொல்கிறேன், பணம் என்று சொல்வதில்லை, அதை கையூற்று என்று சொல்கிறேன். வாங்கிய பிறகு அதற்குண்டான திட்டத்தை யாராவது நீங்கள் செயல்படுத்தியிருக்கிறீர்களா? 4ஆம் தேதி நடக்கின்ற இந்த சேலத்திலே நடக்கின்ற இந்த பத்திரிகையாளர் கூட்டத்திலே இதை பயங்கரமாக அறிவித்து கர்நாடக மாநிலத்திலே 20ஆம் தேதியிலிருந்து கடுமையாக போராடி அங்கங்கு இருக்கின்ற அனைத்து உங்களுடைய ஆபீஸும் அடைக்கப்படும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். அதற்கு முன்பு எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட்டு உடனடியாக அந்த VLTDயை அமெண்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அமெண்ட்மெண்ட் கொண்டு வரவிடால் அதற்குண்டான இதை நீங்கள் அனுபவித்தே தீர்வீர்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன். உடனடியாக அது VLTDயை பொருத்த வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் தாக்கீது அனுப்பியிருக்கிறது. ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. VLTD நீங்கள் பொருத்தினால் அவர்கள் வாரண்டி கொடுக்க மாட்டார்கள், எனவே மேனுஃபேக்சரே பொருட்கட்டும் என்ற சட்டத்தை நாங்கள் அப்பொழுது கடிதம் மூலம் மேனுஃபேக்சரே பொறுத்து அனுப்பிட்டோம் என்று சொன்னதன் விளைவாக அவர்கள் ஃபிக்ஸ் செய்து அனுப்பியிருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டிலிருந்து அனைத்து வாகனங்களிலும் தலைவரே ஃபிக்ஸ் செய்து அனுப்பிவிட்டார்கள். போன் தொடர்பு கொண்டு பேசுகிறார், 14,000 ரூபாய் கேட்கிறார்கள். கர்நாடக மாநிலத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று தலைவர் கேட்கிறார், தமிழகத்திலே அதே போல. எனவே அந்த VLTDக்கு ஒரு முடிவு 4ஆம் தேதி நடக்கின்ற பத்திரிகையாளர் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த HSRP வாகனத்தில் HSRP கார்ல ஆகட்டும் ஆகட்டும், இந்த கார்ல HSRP பிளேட் 10,000 கோடி ஊழல். அவன் மட்டும் இல்ல, இவனும் சேர்ந்து கொள்ளதான். ஆட்சி மாறிச்சே விட காட்சி மாறல. ஆகையால் பகல் கொள்ளை. அந்த HSRP பிளேட் என்பது நீங்கள் இன்று காரிலே பொறித்திருக்கிறீர்களே, அதற்கு எதற்காக தேவை? 200 ரூபாயில் நாங்கள் நம்பர் பிளேட் கொள்கிறோம், இது எதற்காக தேவை என்று இதுவரையில் எந்த பப்ளிக்கும் கேட்கல, யாரும் கேட்கல. அரசாங்கத்திடம் கடிதம் கொடுத்தோம், இல்லை அது அவசியம், ஏன்னா இதனால் விபத்து ஏற்பட்டா நாங்கள் பார்க்கிறோம். இந்தியாவில் 1,63,000 பேர் செத்துருக்கிறான். அந்த 1,63,000 வாகன இழப்பில் எங்கேயாவது ஒரு கேஸ்ல இந்த வாகனம் இங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கானா? எப்படி பகல் கொள்ளை? இந்தியாவிலேயே எங்களை போன்ற ஏமாளிகள் யாருமே இல்லை. 24 மணி நேரம் உழைத்து எங்களுடைய பணம் எல்லாம், ஒரு பக்கம் மேனுஃபேக்சரர், ஒரு பக்கம் டாபாக்காரன், ஒரு பக்கம் RTO, ஒரு பக்கம் போலீஸு சாப்பிட்டு முழுங்கிடுறான். யார் ஓனர்? அவங்க தான் ஓனர், நாமளா ஓனர். கடன் கட்டலாம் அவங்க ஒரு பக்கம். லாரி உரிமையாளர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 50 லாரி இருந்தால் தான் பொண்ணு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு சங்கரில். அது மாதிரி அதுக்கு மிச்சம் 50 ஆடு இருந்தால் மாடு இருந்தால் பொண்ணு கொடுப்பாங்க. அது மாதிரி தயவு செய்து இதை நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். எந்த கருத்தை நாங்கள் பதிவு செய்கிறோமோ அதற்காக பல நேரங்களில் காலையில் வந்து தலைவர் அமர்ந்தால் மாலையில் வரை முருகேசுக்கு இதே வம்பு. 24 மணி நேரம்னா எப்படி பார்க்க முடியும்? ஆகையால் தயவு செய்து மேனுஃபேக்சரர்கள் எங்களுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஈச்சலான். இந்தியாவிலே 65,000 கோடி டோல் சுங்கச்சாவடி மீது 2024-25 ஆண்டு 65,000 கோடி வருவாய் வந்திருக்கிறது. அது மட்டும் பத்தாது என்று அந்தந்த மாநில அரசாங்கங்கள் பகல் கொள்ளை அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த ஈச்சலான் இன்ட்ரோடியூஸ் செய்தார்கள். நன்றாக சிந்தி பார்க்க வேண்டும் லாரி உரிமையாளர்களே. இந்த ஈச்சலான் மாநிலத்தில் நுழையும் அன்றே ஆபீஸில் இருந்து கமிஷனர் வெளியே வர முடியாது என்று அறிவித்தோம்.
விடிர்காலை 4 மணிக்கு சென்று அனைத்து வாகனங்களையும் கமிஷனர் ஆபீஸுள் ஜாம் செய்துவிட்டோம். ஈச்சலான் எங்களுக்கு இல்லை. இந்தியாவிலே தமிழகத்திலே தன்ராஜ் அவர்களே 4,43,00,000 கேஸ் போட்டிருக்கிறார்கள் ஈச்சலான். இந்த பகல் கொள்ளை அடிக்கின்ற அரசாங்கம் 775 கோடி எங்களிடம் கையூட்டு பெற்றிருக்கிறது. நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மாநில வாகனங்கள் அல்ல. ஈச்சலான் பதிவு செய்வது, வண்டி நம்பர் சென்று கொண்டே இருக்கும், வண்டி நம்பர் எழுதிட்டு கேஸ் போட்டு அனுப்பிச்சிடலாம் ஈச்சலான். அதுதான் நாங்கள் இப்பொழுது கேட்டிருக்கிறோம். எங்கள் மாநிலத்தில் இல்லை, அடுத்த மாநிலமான தமிழகத்தில் ஏன் இதை கொடுத்தீர்கள்? கேரளாவிலே ஏன் கொடுத்தீர்கள்? அதில் சரியாக விவரம் எழுதியிருக்கிறார்கள். அந்தந்த மாநிலத்தின் விருப்பம் போல. தன்ராஜ், அந்தந்த மாநிலத்தின் விருப்பம் போல அவர்கள் செயல்பட்டுக் கொள்ளலாம் என்று எழுதியிருக்கிறார்கள். எனவே அதையும் நாம் உடனடியாக வலியுறுத்தி தீர வேண்டும். இதை நன்றாக நீங்கள் செய்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உத்தரப்பிரதேசத்திலே 2,495 கோடி இதன் மீது வருமானம், ஈச்சலான் மீது. எங்கேயோ வர்றான், எங்கேயோ போறான், கேஸ் எடுத்துறான், பணத்தை வாங்கிடுறான். அது தெரியாம பணத்தை எடுக்கிறது என்ன சொல்றது? பிட் பாக்கெட்னு சொல்றது. ஆகையால் ஹரிச்சந்திரனை போல இப்பொழுது அமைச்சரவை வந்திருக்கிறது. வந்தவுடனே லாரி உரிமையாளர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். எங்கள் மாநிலத்தில் யாரும் சொல்லவில்லை. லஞ்சம் வாங்குவதில்லை என்ற காரணத்தை எங்கள் அமைச்சர்கள் யாரும் சொல்லவில்லை, எங்கள் முதலமைச்சரும் சொல்லவில்லை. லஞ்சம் வாங்குகிறோம் என்று தான் சொன்னார்கள். எனவே இங்கு அமைந்திருக்கிற அரசாங்கம் தூய்மையான அரசாங்கம் ஆக இருந்தால் உடனடியாக இதை, இந்த ஈச்சலான், அந்த ஸ்டிக்கர், இதையெல்லாம் வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதற்கு பின்பு இந்த இரியூரிலே அமர்ந்திருக்கின்ற ஆபீஸில் தயவு செய்து ஆங்காங்கே லாரி உரிமையாளர்கள் பல வாடகை வருவதில்லை என்ற போராட்டம், அத்துடன் நிறைய இடத்தில் இது போல விபத்துகள் ஏற்பட்டால் யாரும் வருவதில்லை. ஆகையால் 200 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்திலே இது போல ஹைவேயிலே ஒரு ஆபீஸ் நிறுவி சிம்டாவின் மூலமாக அந்த ஆபீஸில் நீங்கள் லோடு செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே போல இந்த 52வது ஆண்டு விழா கூட்டத்திற்கு எங்களுடைய மனமான பாராட்டை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் எனக்கு ஆகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் விடுபட்டது. இப்போ சங்கேரி லாரி சங்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணி ஆர்டி ஆஃபீஸுக்கெல்லாம் புரோக்கர் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ சங்ககிரி மட்டுமல்ல, தமிழகத்திலிருந்து நிறையா வண்டிகள் இருக்காங்க. குறிப்பாக சங்ககிரி வண்டியெல்லாம் கேஏ அதிகம். அதுக்கு நீங்கள் ஒரு காமனாக ஒரு புரோக்கரை சொல்லிட்டீங்கன்னா, நாங்கள் எங்களுக்கு வேலையும் எஞ்சம் இல்லாமல் நாங்கள் இங்கே அத்தனை பேர் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்றோம். நீங்கள் எங்கள் அந்த யாரை நியமிக்கிறீங்களோ அந்த புரோக்கர்கிட்ட அனுப்புகிறோம். நீங்கள் ஒரு புரோக்கரை எவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இவரை நீங்கள் தொடர்பு கொள்ளுன்னு சொல்லிட்டீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு அனுப்புகிறோம். எங்கள் வேலை இன்னும் கொஞ்சம் செலவெல்லாம் முடிச்சிக்கிறதுக்கு இருக்கும். ஏன்னா பல்வேறு புரோக்கர்கள் நாங்கள் வச்சுருக்கிறோம் ஒவ்வொருத்தரும். அடுத்து இப்போ இந்த 4ஆம் தேதி நடக்கிற கூட்டத்தில் பேசிடலாம். நாங்கள் எங்கள் முதலமைச்சர்கிட்டையும் கேட்டிருக்கோம், அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். எதுக்குன்னா, இந்த உங்கள் கர்நாடகாவில் 50% அந்த ஆன்லைன் கேஸுக்கெல்லாம் நீங்கள் எப்படி வாங்கியிருக்கிறீங்களோ அது மாதிரி நம்ம தமிழகத்தில் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம். இப்போ புதுசாக வந்த மந்திரி நம்ம சேலத்து மந்திரி தான் இதை வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம 100% வைவர் கேட்டாலும் நம்ம 50% கிடைக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் ஒரு புரோக்கர் யாருன்னு அப்பாயின்ட் பண்ணிட்டீங்கன்னா, பணத்துக்கு எங்களுக்கு முதல்ல பணம் முக்கியம். நாங்கள் பேப்பரை அனுப்பிச்சிட்டு அதுக்குண்டான நல்ல தகுதியான நம்ம சங்கத்து மூலியமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குங்கிறத கேட்டுக்கிறேன். இப்பொழுது கர்நாடக மாநிலத்தில் எந்த போலீஸ் கேஸ் இருந்தாலும் அதற்கு 50 விழுக்காடு தான் அபராதம் விதிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல கடந்த 3வது மாதத்திலிருந்து 1/3/2026 இருந்து ஆர்டிஓ ஆபீஸ்ல ஆகட்டும், எங்கேயாவது உங்களுக்கு கேஸ் இருந்தா அது 50 விழுக்காடு தான் வாங்கணுன்றதை கொண்டு வந்திருக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க அசோசியேஷன் மூலியமா அது அனுப்பினா உடனடியாக நாங்கள் தன்ராஜ் சொன்ன மாதிரி எங்களுடைய ஆபீஸில் அதற்குண்டான வேலையை செய்து
உங்களுக்கு அந்த அபராத தொகை 50% தான் செலுத்தணும்னு வந்திருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் மறுபடியும் அதை 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளவே நீங்கள் அதை செலுத்தி அதை சரிப்படி உங்களை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். சலானுக்கு மட்டுமல்ல, ஆர்டிஓ ஆஃபீஸ் ஒர்க்குக்காக நீங்க யார்கிட்ட கொடுக்க சொல்றீங்களோ அவங்ககிட்ட அனுப்பிச்சா அவங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்ப அதுக்காக ஒரு மேனேஜரை அது ஒன்று அப்பாயிண்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். நீங்க யார்கிட்ட, ஏன்னா அது பணம் முக்கியம். சரி, சங்கத்து மூலியமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நீங்க எங்களுக்கு செலவும் குறையுது, அங்க ஈஸியா சீக்கிரம் வேலை வேணா. உங்களை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு அண்ணா இங்கே இஷ்யூ 51 இஷ்யூ இந்த இஷ்யூன்னு சொல்றோம். அதை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்றது உங்களையும் ஒரு சில நேரத்தில் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுறது. நீங்கள் வெளியூர் இருக்கும்போது நீங்கள் ஒரு மேனேஜர் ஆர்டிஓ ஆஃபீஸ் ஒர்க்குக்குன்னே எந்த பர்மிட் ட்ரான்ஸ்ஃபரோ டாக்ஸோ எதாக இருந்தாலும் ஒருத்தர் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணி அனௌன்ஸ் எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம். பணத்துக்கு கேரண்டி ஃபர்ஸ்ட் இருக்கணும். சரி, ரைட். சிம்டாவின் மூலமாக புதிய ஆபீஸ் திறந்திருக்கிறோம். தயவு செய்து 24 மணி நேரம் அதில் ஆபீஸ் பேரர் இருக்கிறார்கள். உங்களுடைய தேவையை என்னவென்று சொன்னால் அவர்கள் பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்க என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.